என்னுடைய பேரு டாக்டர் முருகேசன், கொவத்தூர், செய்யூர் தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டம். நான் 1972 முதல் என் தலைவன் புரட்சி தலைவருடைய கட்சி ஆரம்பித்தது முதல் இன்று வரை அதிமுக பயணிக்கிறேன். எங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய தலைமையில் அம்மாவினுடைய தீவிர விசுவாசியாக நான் இருக்கிறேன். இன்றைய அரசியலில் அகில இந்திய அதிமுகவில் சின்னம்மாவை தவிர நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஏடிஎம்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்னம்மா கையை காமித்தாதான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும். பொதுமக்களுடைய கணிப்பும் அதுதான். நான் பார்க்கிறேன், கோவத்தூர், செய்யூர் தொகுதியில், மாறான் தொகுதி, அனைத்து தொகுதிகளிலும் ஆட்டோ ஓட்டர்களிலிருந்து, விவசாயிகளிலிருந்து, நெசவாளர்கள், தாய்மார்கள், பொதுமக்கள் அனைவருமே சின்னம்மா சேர்த்துங்க, சின்னம்மா தான் அதிமுக ஆட்சி ஈஸியாக அமைக்குங்க, சின்னம்மா வரலன்னா கஷ்டம் தாங்க, எந்த கூட்டம் இருந்தாலும். அதனால சின்னம்மா ஏடிஎம்கு தலைமையேற்று இந்த கட்சியினுடைய நிரந்தரமா 100 ஆண்டு காலம் என் தாய் சின்ன அம்மா சொன்னாங்க பாரு, அதிமுக இன்னும் 100 ஆண்டு காலம் ஆளுன்னு, அது நடக்கணும்னு சொன்னா தியாக தலைவி சின்னம்மா கையில கட்சியும் ஆட்சியும் அமைய வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறேன். வணக்கங்க, நான் டாக்டர் ஸ்ரீதேவி, விருங்கம்பாக்கம் தொகுதி. ஏடிஎம்கே கட்சியில் 40-50 வருஷமா அப்பா இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. ஸோ அம்மாவோட கட்சியில் வந்துட்டு இப்போ போட்டியிடுறதுக்காகவும் நாங்கள் அம்மா பார்க்க வந்திருக்கோம். இப்போ அம்மா இப்போ கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செதறி இருக்கிறதுனால பூக்கள் மாதிரி அது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாலையாக ஒரு கிரீடமாக இருக்கணும்னு அது அம்மாவால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்காக நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மகிழ்ச்சின்றது இன்னும் நம்ம அந்த கிரீடத்தில் அந்த போஸ்டிங்கில் அவங்க வரும்பொழுது தான் எங்களோட முழுமையான வெற்றி, மகிழ்ச்சி, ஒளி, வெளிச்சம் எல்லாமே. கண்டிப்பாக வருவாங்க. எல்லாராலையும் நாங்கள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் போட்டு தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வெற்றியை நாங்கள் மீட்டெடுப்போம். கண்டிப்பாக அம்மா தான் வருவாங்க. அப்போ அவங்க இருக்கும்பொழுது மக்களும் நாங்களும் முழு சப்போர்ட்டோட இருப்போம். அவங்க கையை காட்டுறதை விட இந்த கட்சியோடைய பிளட்டே இயற்கையாக ரத்த ரீதியாகவே வந்து அந்த கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து நிற்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் விடாமுயற்சியோட வேலை செய்யும். டெஃபினட்டாக வெற்றியை முடிப்போம். ராமாபுரம் சேகர், 11வது மண்டல குழு தலைவர், திருவள்ளூர் மாவட்டம். 1000 கோடி நட்சத்திரங்கள் விண்ணில் இருந்தாலும் விண்ணுக்கு அழகு நிலவு மட்டுமே. 1000 உறவுகள் மண்ணில் இருந்தாலும் உறவுக்கு அழகு நட்பு மட்டுமே. அந்த நட்புக்காக 33 ஆண்டு காலம் நட்புக்காகவே வாழ்ந்து நட்புக்காகவே தன் வாழ்க்கையே தியாகம் செய்தவர் எங்கள் தியாக தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்கள் தாய்க்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்கள். அப்படிப்பட்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் வாழ்வு மலர புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் தமிழகத்திற்காக, தமிழக மக்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லி பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய அரசியல் வரலாற்றிலே எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றளவு நம் மனதில் எந்த பிரதமர் நிற்கிறார் என்றால் அடல் பிகாரி வாஜ்பாய் மாத்திரம் நிற்கிறார். ஏனென்றால் அவருக்கு வாரிசு கிடையாது. அதுக்கு அடுத்த தலைமுறையாக நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது பிரதமராக இருக்கிறார்கள். அவர் பேரையும் நாம் மறக்க முடியாது. ஏனால் அவருக்கும் வாரிசு கிடையாது. அதே போல எத்தனையோ ஜனாதிபதியை இந்த நாடு கண்டிருக்கும். ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஜனாதிபதி, ஒரே நம் மனதில் நிற்க வேண்டிய ஜனாதிபதி நம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். ஏனென்றால் அவருக்கும் வாரிசு கிடையாது. இது நம்மளுடைய இந்திய அரசியல் வரலாறு. நம்ம தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 57 ஆண்டு காலம் காங்கிரஸ் பிடியில் இருந்து தன் பேச்சாற்றல் மூலமாக இந்த காங்கிரஸை அழித்து திராவிட முன்னேற்ற கழகம் எனும் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக இருந்து அவர் முதலமைச்சராக இருந்து இன்று வரை இந்த தமிழகத்தின் மக்களின் மனதிலே எண்ணற்ற கொள்கையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஏனென்றால் அவருக்கும் வாரிசு இல்லை. அப்படிப்பட்ட வாரிசு கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கிய போது அவர் தான் சொந்த காலில் நின்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கி
தன் இரட்டை இலை என்ன சின்னத்தை உருவாக்கி அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு சொந்தக்காரராகி நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஒரு கட்சியை உருவாக்கினார். அவரும் இந்த தமிழ்நாட்டு மக்களின் மனங்களிலே நீங்காத புகழ் கொண்டு இன்று வரை தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வளர்த்த கட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உயிரை பணயம் வைத்து இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும் அளவிலே உயர்த்தி உலகமெங்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அவர்களும் இந்த தமிழக மக்கள் மனதிலே நீங்காத இடம் பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கும் வாரிசு கிடையாது. அந்த வழியிலே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த தமிழக மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் கழக தொண்டர்களையும் கட்சியும் காப்பாற்றி, ஏனென்றால் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசு. அவர்களுக்கு வாரிசு கிடையாது. அவர்களுக்கு குடும்பம் இல்லை. அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் குடும்பம். இந்த தமிழக மக்கள் தான் வாரிசு. அப்படிப்பட்ட இந்த தமிழக மக்களுடைய வாரிசாக நின்று இந்த கழகத்தை காப்பாற்றி மீண்டும் அம்மா யாரை கையை நீட்டுகிறார்களோ அன்று எத்தனையோ பேரை கையை நீட்டி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அம்மா கால்களில் விழுந்து வணங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்று உட்கார்ந்து கொண்டு கொக்கரித்துக் கொண்டு அம்மாவை யாரென்று என்று சின்னம்மாவை வெறுக்கிறார்கள், சின்னம்மாவை அறுக்கிறார்கள். அதுபோன்ற மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றி இந்த தமிழக மக்களையும் இந்த தமிழகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை இருமாறும் அம்மாவின் பாதம் பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவளி கூட்டணி சார்பாக மற்றும் அம்மா ஆன்மீக முன்னேற்ற கழகம் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மற்றும் ஐயாவளி சங் பரிவார் மற்றும் ஐயாவளி வார வழிபாட்டு மன்றங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா புரட்சித்தாய் அவர்களை இங்கே சந்திப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நமது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் காமராஜர் அவர்களுக்கு அடுத்தபடியாக கிங் மேக்கராக இங்கே இருந்திருக்கிறார் என்பதை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா இருந்த காலத்திலும் சரி, அதுபோல் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அதுபோல் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அனைத்திற்கும் நமது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆதரவாக இருந்து ஒரு கிங் மேக்கராக இருந்திருக்கிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களது ஐயாவளி கூட்டணி சார்பாகவும் மற்றும் ஐயாவளி சங் பரிவார் கூட்டமைப்பு சார்பாகவும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.